குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 22/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடம். திதி இன்று பிற்பகல் 1 மணி 37 நிமிடம் வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 26 நிமிடம் வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாம யோகம் மாலை 5 மணி 2 நிமிடம் வரை சுபம், பின்பு சுப்பிரம். கரணம் பிற்பகல் 1 மணி 37 நிமிடம் வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூல வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 26 நிமிடம் வரை திருவாதிரைக்கு இருக்கு. பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமான் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் எனக்கு சிறப்பு வாய்ந்தது. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவானும் செவ்வாய் மாந்தி பகவானும், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான், மீனத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், திருக்கணிதப்படி சனி பகவானும் இங்கதான் இருக்கு. சரி, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. எல்லாருக்கும் தெரியும், செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடும் அதே சமயத்துல நரசிம்மர் வழிபாடும் இன்னைக்கு செய்யலாம். கடன் தீருவதற்கு நரசிம்மரையும் அதே போல பெருமானையும் வணங்கலாம். நம்ம வகுப்பு மே மாசம் முதல் வாரம் வகுப்பு போடப்படும். ஜோதிட வகுப்பு காலை 10 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் மணி வரைக்கும். அதே போல ஆன்லைன் வகுப்பு எடுக்கப்படும். ஜோதிட வகுப்பும் சரி, மாந்திரிக தாந்திரிக வகுப்பும் சரி, ஆன்லைன் வகுப்பு எடுக்கப்படும். விருப்பமுள்ளவர்கள் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள்ல எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த கடன் பிரச்சனை தான். கடன் பிரச்சனைக்கு நிறைய நம்ம வழிபாடு செய்வது எப்படி, அது தீர்வு கிடைக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். ஆனா இந்த செவ்வாய்க்கிழமையில விசாக நட்சத்திரம்னு ஒண்ணு வரும். இந்த விசாக நட்சத்திரம் குறிப்பா முருகப்பெருமானுடைய ஒரு நட்சத்திரம். அது ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல. விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீக்கி தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் எதுனா விசாக நட்சத்திரம். இந்த கடன் பிரச்சனை தீர, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு நிலம் இந்த பிரச்சனை, அதே மாதிரி வீடு கட்ட முடியாத பிரச்சனை, எல்லாம் இருந்தும் இடம் வாங்க முடியாத பிரச்சனை, சில பேருக்கு அதெல்லாம் இருக்கு. அதனால இத கோவிலுக்கு சென்றும் இந்த வழிபாடு செய்யலாம். இது எழுதி வச்சுக்கோங்க. விசாக நட்சத்திரம் வர அன்னைக்கு, ஏன்னா இப்ப வரப்போகுது இல்லையா விசாக நட்சத்திரம், அதனால இதை எழுதி வச்சுக்கோங்க. அன்றாடம் செய்கின்ற ஒரு இதை நீங்க செய்யுங்க, நான் வேணான்னு சொல்லல. அதாவது எப்பொழுதுமே நம்ம செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு 6 தீபம் ஏத்தி எல்லாத்தையும் நம்ம பண்றது வழக்கம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த விசாக நட்சத்திரம் வர அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுன்றது மிகவும் சிறப்பு. சரி, ஒருவேளை நம்மளால கோவிலுக்கு செல்ல முடியல,
அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, வீட்டிலேயே முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு உரிய பாடல்களை பாடுவது போன்ற விஷயங்களை செய்யலாம். இதோடு சேர்த்து நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு மந்திரத்தை நான் சொல்ல போறேன். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க செய்யுங்க. இதை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செய்யலாம். ஆனா அந்த விசாக நட்சத்திரம் வர இன்னைக்கு செய்வது மிக சிறப்பு. செவ்வாய்க்கிழமையில ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு எந்த நேரமாய் இருந்தாலும் இது வீட்டு பூஜை அறையிலே முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி நெய் ஊத்தி தான் ஏத்தணும். ஊத்தி சிவப்பு திரி போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். இந்த தீபம் கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்கணும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் மாலை கட்டி போட்டு கொள்ளுங்கள். பிறகு முருகப்பெருமானுக்கு கல்கண்டு, பேரிச்சம்பழம், தேன் இதுல ஏதாவது ஒரு பொருள் இல்ல 3த்தையும் சேர்த்து கூட போட்டு கொஞ்சோண்டு ஒரு சொட்டு தேன் ஊத்தி கூட இதை வைக்கலாம். இது நைவேத்தியமாக வடக்கு திசை பார்த்து தரையில் விரிப்பை விரித்து அமர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த முருகப்பெருமானின் இந்த மந்திரத்தை 111 முறை கூறி முருகப்பெருமானிடம் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கையை, வேண்டுதலை அவர் முன் வைக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. வடக்கு பார்த்து உட்காரணும். தீபம் கிழக்கு பார்த்து ஏத்தலாம். அப்படி இல்லைன்னா வடக்கு நோக்கி ஏற்றலாம். இந்த உட்காரும் போது இப்ப தரையில நீங்க உட்கார்றீங்க அப்படின்னா ஒரு விரிப்பை விரிச்சிட்டு வடக்க பார்த்து வடக்கு திசையை நோக்கி உட்காருங்க. சரிங்களா? அப்படி உட்காரும் போது இந்த ஒரு மந்திரத்தை 111 முறை சொல்லுங்க. கடன் பிரச்சனை உங்களுக்கு விரைவில் தீரும். உங்களுடைய வேண்டுதலை முன்வைங்க. என்ன வேண்டுதல், அந்த வேண்டுதலை எல்லாம் நீங்க முன்ன வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். மந்திரம் சொல்றேன், சிம்பிளான மந்திரம் தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மந்திரம். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் விசாகா போற்றி ஓம். அவ்வளவுதான். ஓம் விசாகா போற்றி ஓம். விசாக நட்சத்திரத்தை அப்படியே சொல்லணும். ஓம் விசாகா போற்றி ஓம். இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை 111 முறை இதை செய்யுங்க. அதே போல நாளைய தினம் விற்காத இடம் விற்க ஒரு பரிகாரம், விற்காத இடம் விற்க ஒரு பரிகாரம் சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை செய்தால் விரைவில் அதாவது உங்க வீடோ இடமோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்க விற்று விடலாம். சரி, இது நாளைய தினம் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வீட்டில் உள்ளவர்களிடம் மனம் விட்டு பேசுங்க. எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி மற்றவர்களின் தேவைகளை அறிந்து இன்றைய நாள் நீங்க செயல்படுத்துவீங்க. அதே போல வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல முக்கியத்துவம் மேம்படும். வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை உயரும். இன்றைய நாள் பாராட்டுகளும் கிடைக்கும். அதே போல லாபங்களையும் ஈட்டலாம். மகிழ்ச்சி நிறைந்த நாள். வியாபாரத்திலும் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு பாராட்டுகளும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள்லாம் கைகூடும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே,
ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஜாமீன் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. உத்தியோகத்துல உயர்வு ஏற்படும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. பழைய கடன் பாக்கிகளை நிதானமாக பேசி இன்னைக்கு வசூலிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். அதே மாதிரி இந்த ட்ரேட் மார்க்கெட்டிங், அதே போல வர்த்தகம் தொடர்பான ஒரு பணியில இருக்கிறவங்க, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறவங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் எதை செய்தாலும் சிந்தித்து இன்னைக்கு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஒரு ஒரு இடத்துல தலைவரா இருக்கீங்க, ஒரு சங்க தலைவர், ஒரு சபையில தலைவர், அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிதானத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் வெற்றி நிச்சயமாக இருக்கும். இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாள், வருவாய் நிறைந்த நாள். அதுக்கு ஏற்றாற் போல் செலவுகளும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரர் கொஞ்சம் கவனமா இருப்பது நன்று. வியாபாரம் தொடர்பான ஒரு செயல்பாட்டில் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். வேலையில பொறுப்புகள் அதிகரிக்கும். உடல் அசதி ஏற்படும். சகோதரரை விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. எதிர்பாராத பண வரவு இருந்தாலும் அதற்கேற்றாற்போல் செலவுகளும் இருக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்ளுங்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதில் மனசில் ஒரு அமைதி ஏற்படும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. குடும்பமாகட்டும், வேலை செய்கிற இடத்துலையும் ஆகட்டும், நிதானத்தை கடைபிடிங்க. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனத்தோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க. அதிசய வடகிழக்கு திசை 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்லாம் ஏற்படும். அதே மாதிரி படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு உங்களோட இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை, பொன்பொருட் சேர்க்கை இதெல்லாம் அதிகரிக்கும். மனசுல ஒரு புதிய இலக்குகள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். வருமானத்திற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஆதரவான நாளாக இன்னைக்கு இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்கள் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள் சொல்ல. அதே மாதிரி இன்னைக்கு நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். வார்த்தையில நிதானத்தை காட்டணும். இன்னைக்கு சாமர்த்தியமா செயல்படுவீங்க. அதன் மூலம் நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி வருவாய் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நாடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. உத்தியோகத்தில் முன்னுரிமை ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். இன்றைய நாள் பரிசு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தென்மேற்கு திசை 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தன வருவாய் இன்னைக்கு இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர் எல்லோரும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உத்தியோகத்துல இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள்லாம் மேலோங்கும் இன்னைக்கு. அதே மாதிரி கதை, கட்டுரை, கற்பனையா எழுதுறவங்க, அப்படி இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு நல்ல ஒரு அந்தந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்னைக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுடைய முயற்சியில ஒரு மாறுபட்ட புதிய அனுபவம் ஏற்படும்.
உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். பணியாளர்களால் லாபங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சாந்தம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சுபகாரியம் கைகூடுவதற்கான சூழல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். உங்களுடைய மனசுல ஒரு சிந்தனையில ஒரு குழப்பங்கள் இருந்ததெல்லாம் விலகி ஒரு தெளிவு ஏற்படும். அதே மாதிரி கல்வித்துறையில் இருப்பவர்களும் நல்ல மேன்மையான ஒரு நாள். அதே போல ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், உணவுத்துறை, இந்த மாதிரி துறையில இருப்பவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்களோட இருப்பவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். சக ஊழியர்களால் மன அமைதி ஏற்படும். அரசு வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் புகழ் கீர்த்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய நிறநாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, செய்கின்ற செயல்ல திருப்தியான சூழல்ல அமையும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவு அதிகரிக்கும். பாக பிரிவினையில் அனுகூலமான முடிவுகள்லாம் கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல மறைமுகமான எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். திட்டமிட்ட வேலையை எண்ணிய விதத்தில் இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். சகோதரர்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவாக இருப்பார்கள். தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாளாக இன்னைக்கு இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கணவன் மனைவிடையே நல்ல புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். பண வரவு சிறப்பாக இருக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கின்ற நாள். அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு, வெளி உணவு இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. வெளி உணவை எடுத்துக்கொள்ளாதீர்கள், அது இன்னும் சிறப்பா இருக்கும். தடைப்பட்ட சில பண வரவுகள் வராம இருந்ததெல்லாம் இன்றைய தினம் கிடைக்கின்ற ஒரு நாள். உங்களுடைய சிந்தனையில் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி ஏதாவது முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க சிந்தித்து அதுல முதலீடு செய்யுங்க. இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடகு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்கு தன வரவுகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உத்தியோகம் சார்ந்த வேலையில ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நீங்க ஒரு அலுவலகத்துல இருக்கட்டும், நீங்க அதிகாரியாக இருக்கலாம், இல்ல நீங்க உங்களோட நிறைய பேர் வேலை செய்யறவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவர்களிடமும் சரி, நீங்க பார்க்கின்ற வேலையிலும் சரி, ரொம்ப கவனத்தோட இன்னைக்கு இருங்க. அதே மாதிரி வெளி உணவுகளை இன்னைக்கு தவிர்த்துருங்க. புதிய முடிவு எடுப்பதில் ரொம்ப ரொம்ப பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு செயல்பாடு இருக்கட்டும். அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்ப்பவர்கள், பணியாட்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயத்துல ரொம்ப நிதானத்தோட இன்னைக்கு கையாளுங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவர்களோட சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். மறதி சார்ந்த பிரச்சனைகளால் உங்களுக்கு நிறைய மனசுல ஒரு குழப்பங்கள் ஏற்படும். அதையெல்லாம் தவிர்த்துருங்க. இன்றைய நாள் எதை செய்தாலும் மன திருப்தியோட இன்னைக்கு செய்யுங்க, சிறப்பாக அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கையாளுவது சிறப்பு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் ஏற்படும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நண்பர்களிடத்தில் தேவையற்ற வீண் விவாதங்கள்லாம் ஏற்பட்டு இன்னைக்கு விலகும். வியாபாரத்தில் உங்கள் உழைப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி யாருக்கும் போயிட்டு ஜாமீன் கொடுக்கறதோ இல்ல அவர்களுக்காக கையெழுத்து போடுறதோ இல்ல மற்றவர்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறதோ அந்த செயல்பாட்டிலெல்லாம் எப்பொழுதும் ஒருபோதும் செயல்பாடு இருக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் கார உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள். ரொம்ப நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி சக ஊழியர்களால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. இன்னைக்கு மனதை பக்தியில் செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயின் 1ஆம் நட்சத்திர நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்கள்லாம் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும். தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி வீடு, நிலம், பூர்வீக சொத்து இதிலெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. உங்க பேச்சுகளுக்கு மதிப்பு கிடைக்கும் இன்னைக்கு. அதே சமயத்துல இந்த சினிமா துறையில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட காலமா இந்த பணம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அதன் மூலம் இப்போ வைப்பு நிதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு நல்லா ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்க. தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. மனசளவுல ஒரு புத்துணர்ச்சி இன்னைக்கு இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். மனமும் மகிழ்ச்சி அடையும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் நட்சத்திர நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.